அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிறுகீரைக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த கீரை வந்து ஒரு வாரத்தில் பிடிங்கலாங்க. அதுவாக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சொட்டு நீரில் தான் போட்டிருக்கிறோம். தண்ணி ஓடிட்டுருக்குது. பாருங்கள், இதெல்லாம் சின்ன கீரையாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த கீரை சிறுசாக இருக்குதுங்க. இப்படி கீரை விவசாயம் பார்க்குறதுனா வந்து இந்தளவு பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சிறுசாக இருக்குது. அடுத்தது பாருங்க, அப்படியே இந்தளவு வாங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் முளைச்சிருக்குது. இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் முளைச்சிருக்குது. அடுத்தது அந்தெல்லாம் போட்டுட்ருக்குறேங்க புதுசாக. இப்படி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் கீரை விவசாயம் பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. பாருங்கள், நம்ம விவசாயத்தை சொட்டு நீர்லாம் போட்டிருக்குறேங்க. மயில் வரும் நல்லா துணி கட்டி விட்டுருக்குறோம். பாருங்கள், இதில் தண்ணி வாஞ்சிட்ருக்குது. சொட்டு நீர் தான் பாஞ்சிட்ருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு சீலை ஒன்று கட்டி விட்டுருக்குறோம், மயில் வரக்கூடாதுன்னு. இந்த கீரை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஒரு வாரத்தில் பிடுங்கலாங்க. நல்லா வந்துடுச்சு. பாருங்க, 1.5 அடிக்கு ஒரு ரோஸ் போட்டிருக்குறேங்க. ஃபஸ்ட்டு 3 அடிக்கு ஒன்று போட்டிருந்தேங்க. அதை கொஞ்சம் சரியில்லைன்ட்டு 1.5 அடிக்கு ஒன்றா மாற்றிக்கிட்டேன் பக்கத்துலையே. அதுபோக பார்த்திங்கன்னா கோழி குப்பை தான் போட்டிருக்குறோம். கோழி குப்பை உரம் தான் போட்டிருக்குறேங்க. பாருங்கள், இதெல்லாம் எருவுங்க, கோழினோட எருவு. தண்ணி ஓடிட்டுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே 2 மிளகா செடி போட்டிருந்தேங்க. காப்பு பாதி காப்பு முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் இருக்குதுங்க. தீபாவளிக்கு வச்சு விட்டேங்க இந்த நாற்றெல்லாம். செடி சரியில்லைங்க, ஒரு காப்பு தான் காய்ச்சது. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வச்சுருந்தா அது முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ரோஸ் ஒன்று போட்டிருக்குறோம். பார்த்துட்டு எப்படின்னு